we will start a new lesson, light, reflection and refraction. Light, reflection and refraction. Okay, light means என்ன? Light வந்து it is a form of energy. Light is a form of energy. It moves in a straight line. It moves in a straight line. So நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் படிக்க போறோம். லைட்டுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து refraction. Two important properties of light என்னலாம் reflection and refraction. Okay, so first one வந்து reflection. reflection அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு லைட் வந்து திரும்பி பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படினா அது வந்து reflection. Okay, reflection அப்படினா it is the bouncing back of light. So it is the bouncing back of light. Reflection வந்து for reflection certain rules or laws are followed for reflection. Okay, suppose இது வந்து ஒரு smooth surface அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து சென்டர். ஓகே, சோ லைட் வந்து இங்க இருந்து இந்த சர்ஃபேஸ்ல டச் ஆகுது. ஓகே, இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த லைட் வந்து இதுல டச் ஆயிட்டு என்ன ஆகும்? இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். It will bounce back. Okay, arrow mark வந்து light lessonல ரொம்ப important. Okay, so இந்த நடு லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா axis of reflection, or we will also call it as normal. என்னது? normal. நார்மல் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இது வந்து நார்மல். நார்மல்னா என்னது? பெர்பெண்டிகுலர். இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இது வந்து நார்மல். சோ இந்த லைட் which is coming to the surface, so the light which is coming to the surface, this light is called as incident light. Okay, so surface la irundhu reflect agra light. Okay, so the light which is reflected from the surface, it is called as the reflected ray or reflected light. Okay, so in the angle, இன்சிடென்ட் லைட்டுக்கும் நார்மலுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து ஐ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்சிடென்ட் லைட்டுக்கும் நார்மலுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து ஐன்றது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதே மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து ஆர்ன்னு சொல்லலாம். ஆர்ன்றது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, சோ இந்த இன்சிடென்ட் லைட், நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் லைட் மூணுமே வந்து சேம் பிளேன்ல இருக்கும். சேம் பிளேன் அப்படின்னா இப்படி ஒரு பிளேன் இருக்கு அப்படின்னா இன்சிடென்ட் ஆகிற லைட்டும் இதே பிளேன்ல இருக்கணும், நார்மலும் இதே பிளேன்ல இருக்கணும், ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டும் இதே பிளேன்ல இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் இத வந்து நம்ம ஒரு பிளேனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சிடென்ட் ஆகிற லைட்டும் இதே பிளேன்ல இருக்கணும், நார்மலும் இதே பிளேன்ல இருக்கணும், ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டும் ஒரே பிளேன்ல இருக்கணும். ஓகேவா? சோ எதெல்லாம் வந்து சேம் பிளேன்ல இருக்கணும்? incident light,
normal and reflected light should be in the same plane. புரிஞ்சுதா? So next வந்து plane mirror. First we are going to study about plane mirror. Plane mirror அப்படினா the mirror which we use to see our beautiful face. That is called, yes Risala, take it out. Plane mirror means the is asking enna plane kekran aeroplane be quiet Vibin. Plane mirror is the mirror which we will use to see our face. Okay, so what are the properties of the image formed by plane mirror? Properties of the image formed by plane mirror. This is a very important question. What are the properties of the image formed by plane mirror? So when we stand in front of the plane mirror, நம்மளோட image வந்து அதுல form ஆகும், கரெக்ட்டா? So அந்த image ஓட properties என்னலாம் அப்படின்றத நம்ம படிக்க போறோம். Okay, so first property வந்து நம்மளோட size என்னவோ அந்த same size தான் அந்த mirrorலயும் காமிக்கும், கரெக்ட்டா? So size of the object will be equal to the size of the image. இது வந்து first property. Size of the object is equal to the size of the image. Second one, இப்போ வந்து ஒரு mirror இங்க இருக்கு, ஓகேவா? மிரருக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம், ஒரு person is standing. So இந்த பர்சனுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இந்த சைடு என்ன ஆகும், இமேஜ் will be formed, கரெக்டா? So the object and mirror distance will be equal to mirror and image distance. Object mirror distance will be equal to mirror image distance. Okay, so அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து mirror object distance is equal to mirror image distance. Mirror object distance is equal to mirror image distance. Next, இப்போ ஒரு மிரர் இருக்கு, நம்ம ஃப்ரண்ட்ல நிக்கிறோம், நம்மளோட இமேஜ் அங்க இருக்கு. அந்த இமேஜ வந்து நம்ம மிரருக்குள்ள கையை விட்டு நம்மளால தொட முடியுமா? நம்மளால பார்க்க மட்டும் தான் முடியும். we can only see the image, we cannot கையை உள்ள விட்டு we cannot touch and feel the image. Okay, so அந்த மாதிரி image which cannot be felt, ஓகேவா? நம்மளால ஃபீல் பண்ண முடியாத இமேஜஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், virtual image அப்படின்னு சொல்லுவோம். Okay, so the plane mirrors will always produce virtual image that cannot be felt. So இப்போ நம்ம வந்து அந்த மிரருக்கு முன்னாடி எரெக்டா நிக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜும் எப்படிதான் இருக்கும், it will be erect only. upside down இருக்குமா? இருக்காது. So plane mirror வந்து it will produce an erect image. It will produce an erect image. Okay. And next point, it will produce laterally inverted image. What do you mean by laterally inverted image, Vibin? Laterally inverted image means what? It will be Risala? It will be opposite of the object. Opposite. அதாவது எரெக்ட் இமேஜ்னா நம்ம மிரர்ல இருக்கோம், நம்ம எரெக்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜும் எரெக்டா தான் இருக்கும். ஆனா லேட்டரலி இன்வெர்டட்னா நம்ம வந்து நம்ம ரைட் ஹேண்ட தூக்கணும் அப்படின்னா இமேஜ் வந்து இட் வில் ரைஸ் த லெஃப்ட் ஹேண்ட்.
நம்ம லெஃப்ட் ஹேண்ட தூக்கணும்னா இமேஜ் will rise the right hand. So அதுதான் வந்து lateral inversion. So plane mirror வந்து will produce a virtual image. அதாவது we cannot touch and feel. It will produce an erect image and it will produce a laterally inverted image. ஓகேவா? So இதுதான் வந்து plane mirrors. Okay. So next வந்து spherical mirrors. Spherical mirrors. Spherical mirrors la வந்து there are two types of spherical அப்படினா they are curved mirrors னு அர்த்தம். Okay. So there are two types of spherical mirrors. எதெல்லாம்? Concave, convex. Yes. Very good Vipin. Concave mirror and convex mirror. Okay. Convex mirror, concave mirror. Cave na என்னது? Cave na ஒரு hole. கரெக்ட்டா? So ஒரு ஹோல் மாதிரி இருந்தது அப்படினா ஒரு கேவுக்கு உள்ள போற மாதிரி இருந்தது அப்படினா அந்த மிரர் வந்து is the concave mirror. So it is a concave mirror. Okay. So ஒரு சைடுல வந்து நான் லைன்ஸ் வரைறேன், இன்னொரு சைடுல லைன்ஸ் வரைய மாட்டேங்கிறேன். எந்த சைடுல நான் லைன்ஸ் வரைறேனோ அந்த சைடு வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அது வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். எந்த சைடுல நான் வந்து லைன் வரையலையோ அந்த சைடு வந்து இஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஆர் யூ டிராயிங் Vipin? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போ கான்வெக்ஸ்னா எப்படி இருக்கும்? இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். இதே மாதிரியே கர்வ் வரைங்க. யூ டிரா த கர்வ் லைக் திஸ் itself, but this will be the reflecting surface, this will be the non-reflecting surface. இல்லாட்டி இப்படி கூட வரையலாம். In your book it will be given like this. Okay. So இது வந்து non-reflecting surface, இது வந்து reflecting surface. Okay. So இது வந்து convex mirror. Okay. So இது வந்து non-reflecting surface and this is reflecting surface. Important terms. Sir, should we have to write this, sir? Important terms. Okay, in the mirror என்னெல்லாம் பார்க்கலாம். Suppose if the mirror is like this. Okay. So இந்த mirror வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Spherical mirror அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டா? Spherical mirrorனா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பியர்னா எப்படி இருக்கும்? இப்படி ரவுண்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸ்பியர் வந்து இப்படி ரவுண்டா இருக்கும். ஆனா இது வந்து 1/2 of the sphere மாதிரி இருக்கு. கரெக்ட்டா? கான்கேவ்னா இந்த சைடு இருக்கும், கான்வெக்ஸ்னா it will be this side. கரெக்ட்டா? It is like 1/2 of the sphere. So அதனால தான் we are calling them as spherical mirrors. So இப்போ இந்த மிரரை வந்து I am naming it as MN. So concave-na it will be like this. Convex-na எப்படி இருக்கும்? It will be like this. Okay, MN. இப்போ இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்பியர் வரைஞ்சோம் அப்படினா இந்த ஸ்பியருக்கு வந்து there will be a center. Yes or no? So that center I am going to name it as C. That center is called as center of curvature. It is called center of curvature. Okay. இப்போ MN அப்படின்றது வந்து total length of the mirror. கரெக்ட்டா? MN அப்படின்றது வந்து என்னது? total length of the mirror. So அத வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்னா aperture of the mirror. Aperture of the mirror, or we can also call it as diameter of the mirror. Aperture of the mirror or diameter of the mirror. So MN in the full length வந்து is called as aperture of the mirror. So இந்த M க்கும் N க்கும் நடுவுல இருக்கிற இந்த center point,
இத வந்து I am naming it as P. So இந்த center point தான் வந்து called pole. What is the center point? Pole. Okay. So pole அப்படின்றது வந்து the center part of the mirror. Okay, center of the sphere வந்து center of curvature. Center part of the mirror வந்து pole. So இந்த center of curvatureயும் poleயும் நான் ஒரு line வச்சு join பண்றேன். So this line which is joining the center of curvature and the pole is called as principal axis. Is called as principal axis. So principal axis na enadhu? Principal axis is the line joining the center of curvature C and the pole P. Okay. So next important term வந்து principal focus. Principal focus. So first I am going to draw the principal focus for a concave mirror. For a concave mirror. Okay. So mirror எப்படி இருக்கும்? Concave mirror will be like this. Okay. Correcta? So center of curvature வந்து will be here and this is the pole. So the line joining the center of curvature and the pole, that is called as enadhu? Enadhu Risalat? Principal axis. So principal axis நான் கொஞ்சம் extend பண்ணி வரையறேன். Okay, like this. Okay, so இதுதான் வந்து concave mirror. So pole, center of curvature, okay, and principal axis வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன மார்க் பண்ண போறேன்? I am going to mark principal focus. Principal focus ஓட symbol வந்து capital F. இப்போ first ஒரு light வருது. It is coming straight to the mirror. Okay. So mirrorல பட்டு என்ன ஆகும் அப்படின்னா, again நான் சொல்றேன், arrow mark வந்து ரொம்ப ரொம்ப important in light lesson. Okay. So mirrorல பட்டு it will come like this in this direction. Okay வா? Again இந்த sideல இன்னொரு light ray I am drawing. Okay, it is going to the mirror and mirrorல பட்டு it will come like this. Okay. So one light ray வந்து இந்த சைடு வருது, இன்னொரு light ray வந்து இந்த சைடு வருது. மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் they are meeting at a point. கரெக்ட்டா? After reflection they are meeting at a point in the principal axis. இந்த point தான் வந்து is principal focus. The point தான் என்னது? Principal focus. புரிஞ்சுதா? இது வந்து concave mirror ஓட principal focus. Convex mirror ஓட principal focus எப்படி இருக்கும்? Convex mirror வரைங்க. Convex mirror வந்து it will be like this. Convex mirror வந்து so convex mirror எப்படி இருக்கும்? It will be like this. Correcta? Convex mirror வந்து it will be like this. Right? So convex mirror க்கு center of curvature எந்த சைடு இருக்கும்? Sphere வந்து நம்ம இந்த சைடு வரைவோம். கரெக்ட்டா? Right? Sphere வந்து நம்ம இந்த சைடு வரைவோம். So center of curvature வந்து it will be here. புரியுதா இல்லையா? They don't talk. So sphere வந்து இப்படி வரும். So center of curvature வந்து இங்க இருக்கும். So middle of the mirror வந்து இங்க இருக்கும். So that is the pole. So the line joining center of curvature and the pole, அது வந்து என்னது? Principal axis இப்படி இருக்கும். Okay. So ஒரு light ray வந்து இப்படி வருது. Arrow mark again important.
சோ கான்கேவ் மிரர்ல லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சைடு வரும். ஆனா கான்வெக்ஸ் மிரர்ல லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி இட் வில் கோ லைக் திஸ். ஓகே, எப்படி போகும்? இட் வில் கோ லைக் திஸ். சோ அதே மாதிரி இன்னொரு ரே இப்படி வந்து என்ன ஆகும்? மிரர்ல பட்டு இட் வில் கோ லைக் திஸ். ஓகே, சோ இந்த மாதிரி போச்சுன்னா நம்மளால எப்படி ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க முடியும்? We have to extend it like this. என்ன பண்ணணும்? We have to extend it like this. So when we extend it like this, என்ன ஆகும்? Both the rays will be meeting at a point. Okay, so that point is called as the principal focus. புரிஞ்சுதா? Concave mirror க்கு principal focus and center of curvature will be in the reflecting side itself. ஆனா convex mirror க்கு it will be in the non-reflecting side. Okay, so next one principal focus க்கு வந்து capital F. Okay, so next வந்து focal length. Focal length க்கு வந்து small f. Principal focus க்கு capital F, focal length க்கு வந்து என்னது? Small f. Focal length அப்படினா the distance between the pole and the principal focus. Focal length na என்னது? The distance between the pole and the principal focus. So எழுதிக்கோங்க, the distance between the pole and the principal focus is called as focal length. Next வந்து radius of curvature. Radius of curvature. Radius of curvature அப்படினா சோ நமக்கு வந்து போல் இங்க இருக்கும், கரெக்டா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து நடுவுல இருக்கும், ரைட்? எஸ் ஆர் நோ? சோ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். சோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்னது? the distance between எதெல்லாம்? center of curvature and pole is called radius of curvature. Is called as radius of curvature. இப்போ radius of curvature வந்து C and P க்கு நடுவுல இருக்கிற distance. Focal length na என்னது? F க்கும் P க்கும் நடுவுல இருக்கிற distance, கரெக்டா? அப்ப radius of curvature நம்ம என்னன்னு எழுதலாம்? radius of curvature is equal to 2 times focal length. இப்படி கூட எழுதலாம், 2 times focal length. so இதோட நம்ம important terms எல்லாம் முடிச்சிட்டோம். types of mirror, important terms எல்லாமே முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து we will be drawing the ray diagrams for concave mirror and convex mirror. ரெண்டுத்துக்குமே we will draw it tomorrow.